காவ்யா. ஏய் ஏய் ரேவதி, நீ எப்ப வந்த? என்னடி என்னாச்சு உனக்கு? நீ தானடி வர சொன்ன. கோல்டு காஃபி வாங்கி வச்சுக்கிட்டு குடிக்காம கூலா உட்காந்துட்டு இருக்க. ஐயா என்னாச்சு? அண்ணா சொல்லுங்கம்மா. இன்னொரு கோல்ட் காஃபி. ஓகேம்மா. என்னடி கோல்டு காஃபி எல்லாம் சொல்ற? என்ன விஷயம்? அது நான் நீ நான் நீதான் சொல்லு. நான் தீபக்க லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டி. நினைக்கிறியா? என்னடி சொல்ற? அப்ப இவ்ளோ நாளா தீபக் மேல எந்த லவ்வும் இல்லாம தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தியா? இப்பதான் உனக்கு லவ் வருது? எப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நான் தீபக்க என் மேல அக்கறை இருக்கிற ஒரு நல்ல மனுஷனா மட்டும்தான் இது நாள் வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன். ஆனா நேத்து அவர் என்ன அந்த புது ட்ரெஸ்ல போட்டோ எடுத்தப்பா, அத்தை என்கிட்ட சில விஷயங்கள் பேசினப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஓ, மேடம்க்கு அப்படி என்ன புரிஞ்சுது? நம்ம கிட்ட வசதி, பணம், அந்தஸ்து எதுவுமே இல்லாட்டியும் நாம மட்டும்தான் உலகம்னு ஒருத்தர் வாழறா இருப்பாரு. அவர் கொடுக்கற அந்த அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்துல வேற எதுவுமே ஈடாகாது. எனக்கு இப்பதான் தீபக் எனக்காக பண்ண எல்லா விஷயங்களும் என் மனசுல வந்து வந்து போகுது. என் மேல எவ்ளோ காதல் இருந்திருந்தா அவ்ளோ பெரிய வாழ்க்கையே வேணான்னு தூக்கி போட்டுட்டு என்ன காப்பாத்துறதுக்காக தீபக் என் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. தாலி கட்டி அவர் வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா வீட்டை விட்டு போன்னு சொன்னப்ப கூட அவர் எந்த கவலையும் படாம என் கூட வந்தாரு. நான் சொன்னேன்னு ஜெயிலுக்கு போனாரு. என்னால வேலை போச்சு, கடன் பிரச்சனை, வாடகை பிரச்சனைன்னு எவ்வளவோ இருந்தோ என்கிட்ட ஒரு நாள் கூட அந்த கஷ்டத்தை காட்டினதே இல்ல. நான் சாப்பிடாம மயங்கினதும், எனக்காக துடிச்சதும், அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டதும், ஆசாசியா எனக்காக சமைச்சு ஊட்டினதும், எங்கேயுமே யார்கிட்டயும் என்னை விட்டு கொடுக்காததும், எவ்வளவு திட்டினாலும் சத்தம் போட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம அதே காதலோட இருந்ததும், எனக்காக சிங்கப்பூர் போக வேண்டான்னு முடிவெடுத்தது, நான் சொன்னேங்கிற காரணத்துக்காக சிங்கப்பூர் போறதுக்கு சரின்னு சொன்னது, என் கனவுதான் முக்கியம்னு என்ன காலேஜ்ல சேர்த்து விட்டது, இது எல்லாமே என் மேல இருக்கிற காதல தான் காமிக்குது ரேவதி. இதெல்லாம் நாங்க எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னோம். அப்பெல்லாம் மேடம்க்கு தெரியல. தீபக் விஷயத்துல நேத்து வரைக்கும் நான் இங்க இருந்து பார்த்ததாலதான் எல்லாமே அவசரப்பட்டு எடுத்த முடிவா இருந்துச்சு. ஆனா மனசுல இருந்து பாக்கும்போதுதான் அவர் என் மேல எவ்ளோ காதலோட இருந்திருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. அதோட கனம் என்னன்னு புரியுது. எப்படி ஒரு மனுஷனால இவ்ளோ லவ் பண்ண முடியும்? என்ன அவரோட உயிரா நினைக்கிறாரு ரேவதி.